ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன பார்க்க தமிழையில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஏகே வச்சு தர மாதிரி செஞ்சு விட்ருப்போம் இன்றைக்கி. அது மட்டும் இல்லை காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெய்யமாக எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் நேமாக ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன், அதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆசை இருந்திருக்கும். என்னடா அது எல்லாருமே ஸ்டேட்டு இந்தியா லெவலில் டைட்டில் வச்சு நல்லா மாதம் சுற்றுறாங்களடா, நம்மளும் எடுக்கணுமே அந்த இந்தியா டைட்டில் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருந்திருக்கும். எனக்கு இருந்துச்சு ஆசைன்னா, சின்ன ஆசை இல்லை பெரிய ஆசையே இருந்துச்சு. ரெட் டைட்டில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை. அந்த டைட்டில் எப்படி ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக எப்படி அந்த டைட்டில் எடுக்கிறது, இந்தியா டைட்டில் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த கண்ணை வச்சு நல்லா விளையாடுவீங்க அந்த கண்ணை மட்டும் எப்படியாச்சும் மேட்சுக்கு தவறாமல் அந்த கண்ணை மட்டும் எடுத்துருங்க. எப்படியாச்சும் எடுத்துருங்க. அந்த கண்ணை எடுத்து அந்த கண்ணை வச்சே டவுன் பண்ணுங்கள். அந்த கண்ணை வச்சு கில் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் டவுன் பண்ணி கில் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த டைட்டில் கிடச்சிரும். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் நீங்கள் கொண்டு போகணும். மேக்ஸிமம் எப்படியாச்சும் நீங்கள் அந்த மேரோ கேரக்டர் மட்டும் கொண்டு போங்க. லாங் ஷாட்டு தான் நீங்கள் நல்லா அடிப்பீங்கன்னா மேரோ கேரக்டர் கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. ஏன் இந்த கேரக்டர் நான் முக்கியமாக எடுத்துகிட்டு போக சொல்கிறேன்னா, உங்கள் லாங் ஷாட் கன்னுக்கு வந்து ஸ்கின்னே இல்லாட்டான்னு பரவாயில்ல, இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு அதிக டேமேஜ் கொடுக்கும். அதனால் சீக்கிரமே இனிமேல் டவுன் ஆகிடுவான். உங்களுக்கு பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரெட் ஐடியில் ஈஸியாகவே கிடச்சிரும். செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக கிராண்ட் மாஸ்டர் போகிறது. ஈஸியாக கிராண்ட் மாஸ்டரா? ஈஸியாக எப்போ போகிறது? இங்கே மாஸ்டர் தானாலே மண்டை அடிக்கிறாங்க, இதில் எங்கே கிராண்ட் மாஸ்டர் போகிறது அப்படின்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் போகலாம், எல்லாருமே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டீம்மேட்டு தான் காரணம். நம்ம கிராண்ட் மாஸ்டர் போகாதுக்கும் நம்ம டீம்மேட்டு தான் காரணமே. ஏன்னா சில பேர் இருப்பானுங்க, நம்ம இங்கே போய் இறங்குவோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி போவோம். இங்கிட்டு ஒருத்தர் அன்ஃபாலோ கொடுத்து போவோம், அங்கிட்ட ஒருத்தர் அன்ஃபாலோ கொடுத்து போவோம். கடைசியில் அங்கிட்ட போய் செத்துருவாங்க. அவங்கள ரிவைவ் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஓடி சாகணும். செத்ததுக்கப்புறம் நம்மளை கடைசியில் நம்மளையும் போட்டுருவாங்க. இதில் எங்கே கிராண்ட் மாஸ்டர் போகிறது? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா யாரும் கூப்பிட்டு போகாதீங்க. எல்லோரும் ஒன்றா, அதாவது உங்கள் பேச்சு கேட்டு வரணும். ஒவ்வொரு பிளேயருமே உங்கள் பேச்சு கேட்டு பின்னாடியே வரணும். உங்கள் பின்னாடியோ இல்லை உங்களுக்கு பேக்கப் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டீமேட்டாகவே வரணும் எல்லாருமே. அந்த மாதிரி பிளேயரை வச்சுங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டு நல்லா அடிச்சிருப்பேன். ஈஸியாக ஓசி கில் எடுத்துட்டான். இந்த ஓசி கில் எடுக்கிறது இதுக்கு எதுக்குமே கோவவே படக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது மட்டும் தான் முக்கியம். ஏன்னா நான் இந்த மேட்ச்சில் வந்து நேமாக கில் அடிச்சிருப்பேன். அதில் வந்து என் டீமேட்டை பாதி பேர் அதில் ஓசி கில் எடுத்திருப்பாங்க, இனிமே என் கில்லை எடுத்திருப்பான். அந்த மாதிரி ஓசி கில் எடுக்கிறது இதுக்குன்னா எதுக்குமே கோவப்படக்கூடாது. கோவடாமல் கூலாக ஹேண்டில் பண்ணணுங்க எல்லாரையும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, கடைசி ஜோனில் வந்து எப்போவுமே நடுவில் இருக்கணும். நடுவில்னா என்ன சொல்கிறதுனா, ஒரு நல்ல கவரான ஏரியா ரிட்ஜை பிடிச்சி நடுவில் இருந்துருங்க. நடுவில் கவர் எடுத்து இருக்கணுமா, இப்போ இருந்தால் நான் எப்படி கில் அடிக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. நான் அப்படி தான் கவர்லேருந்து பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள் நான் எவ்வளோ கில் அடிச்சிருக்கேன்னு பாருங்கள். அதிகமாக அடிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீம்மேட்டு ஓப்பனில் நின்று லூட் அடிச்சிக்கிறதுனால ஈஸியாக டவுன் பண்ணிட்டான் எனிமி. எப்போவுமே சரி, ஓப்பனில் லூட் அடிக்கும்போது பின்னாடி ஒரு வால் முன்னாடி ஒரு வால் போட்டுருங்க. லூட் பாக்ஸில் எடுக்கிறதாலும் சரி, ஷாப்பில் எடுக்கிறதாலும் சரி, சைடில் ஒரு வால் போட்டுருங்க. எப்பவுமே கவர்லேருந்தே எடுங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாகவே இருந்து விளாண்டுக்கிருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக எனிமி டவுன் பண்ணிவிட்டு அவன் பாடியில் போயிட்டே இருப்பான். ரொம்ப முக்கியமாக இந்த பேக்கப் தான். நம்ம எனிமி டவுன் போகும்போது எங்கே போனாலும் சரி நம்மளுக்கு இந்த பேக்கப் தான். இப்போ என் டீமுக்கு நான் லீடர்னால் எனக்கு பேக்கப்பில் வந்து பாருங்கள் 3 பேர் வருவாங்க. இங்கே எனிமி வந்து சைட்லேருந்து அடித்தான் டக்குன்னு வால் போட்டு நின்றுவேன், அவனும் வால் போட்டு நின்றுவான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் இந்த பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் தெரிறாங்கண்ணே எனக்கு பக்கத்தில். அந்த மாதிரி தான் டீமேட்டு, ஒவ்வொரு டீமேட்டுமே அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நான் டக்குன்னு டவுன் ஆகிட்டோன்னா உடனே பிடிச்சிருவாங்க. என் டீமேட்டு உடனே டக்குன்னு பிடிச்சிருவேன். சில டீமேட் இருப்பாங்க கில் அடிக்கிறதுக்காண்டியே தனித்தனியாக போயிடுவாங்க. அந்த டைமில் நீங்கன்னா டவுன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக எனிமிகளை அடி வாங்கி செத்துருவீங்க. டவுன் பண்ணி அவனை உங்களுக்கு கொண்டுருவான். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கேன் எந்த டீமேட்டாக இருந்தாலும். என்னோடய டீமேட் வந்து 1 நம்பர் இறந்து போயிருப்பான், பொட்டி போட்டிருப்பாங்க. அவனை என்ன சொன்னேன்னா, க்ளோஸ் ரேஞ்சு போகாத, லாங் ரேஞ்சு வா, அப்போ தான் உங்களுக்கு கவர் கொடுக்க முடியும் நான் அப்படின்னு சொன்னேன். அதை காதில் வாங்காமல் டக்குன்னு ஏறி போயிட்டான். டக்குன்னு உடனே போட்டாங்க அவனை. அதுக்கப்புறம் நம்ம டீமேட்டை இறக்கி விட்டான். இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நீங்களுமே பண்ணிடாதீங்க. கில்லுக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டோம்லா ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு யாருமே ஏறி அடிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தூரத்தில் ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான், அவனுக்கு வந்து நல்ல டேமேஜ் கொடுப்பான். டக்குன்னு உடனே சடனாக திரும்பி நீ அடிச்சிருப்பான். பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருந்தீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டவுன் பண்ணி கில் எடுத்ததுக்கப்புறம் எப்போவுமே லூட் அடிக்க நினைக்காதீங்க. சுற்றி பாருங்கள், இங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான். இப்போ நான் கில் பாக்ஸுக்கு நேராக போயிட்டேன்னா அந்த கில்லும் எனக்கு கிடச்சிருக்காது. இப்போ பாருங்கள் சூப்பராக பாடி ஷாட் அடித்தா கொண்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிறதுல ஒரு புல்லட்டு கூட ஹெட் ஷாட் யாருக்குமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஷாட் தான். எந்தளவுக்கு லாங்கில் இந்த மேரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த வீடு தாங்க, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கில் அடிக்கிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் போனோடனே 3 பேரை டக்குன்னு டவுன் பண்ணியிருக்காங்க.
இப்போ பாருங்கள் இங்கே ஒருத்தவங்க தெரியாது எனக்கு, அதனால் கொஞ்சம் லைட்டாக பின்னாடி ஏறி போய் அங்கே போய் இருந்து அழுத்தி பிடிச்சிருவேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கில்லு மட்டும் போடுறேன்னு பாருங்கள். அநியாயத்துக்கு சாவான் என் கையில் வந்து. எங்கடா அவன் இன்னொருத்தவன் தானே அவனை கடமை அந்த இருக்கான் அவனையும் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்குறான்னு பாருங்கள். டீமோட டக்குன்னு இருக்கணும் அவங்க பொட்டிக்கே திருப்பி நான் இப்போ தான் அடிச்சுன்னு தெரியும் அவங்களுக்கு. இந்த மாதிரி தப்பு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க யாரும். பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்குறான்னு. தேவை இல்லாமல் இறங்கி அங்கேயே செத்துருவாங்க. ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் லாபி தான் எந்த அளவுக்கு ஈஸியாக கொண்டு போகிறேன்னு பார்த்தீங்களா. நான் சொல்லி இந்த ரிட்ஜ் எடுத்தனால தான் இந்த அளவுக்கு ஈஸியாகவே போச்சு. அதனால் இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு மேப்லேயுமே சரி கடைசி ஒன்றில் வந்து இந்த மாதிரி நல்ல ரிட்ஜ் எடுத்து இருந்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கில் போடுறேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்களுமே ஈஸியாகவே கில் போடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கில் அடிக்கிறேன்னு பாருங்கள். ஒரே இடத்துல தான் இருப்பேன், நான் தேடி அலையவே மாட்டேன். ஒரே இடத்துல இருந்து ஈஸியாக அதிக கில் எடுப்பேன். நீங்கள் கில் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாகவே உங்களை எனிமே டவுன் பண்ணிடுவான். அதனால் பூயாவும் போட முடியாது. பூயா போடணும்னா இந்த மாதிரி நல்ல ரிட்ஜ் எடுத்து கவரான ஏரியாவிலேருந்து இந்த மாதிரி அடிங்க ஈஸியாக பூயா போட்டுடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நான் எல்லோரையும் அடிச்சுக்கிருப்பேன். இங்கே பார்த்தா சைலண்ட்டாக ஒருத்தவன் வந்து ஈஸியாக என் டீம்மேட்டை பறந்து வந்து இறங்கணும். அப்போ ஃப்ரெஷ் பீஸ் இறங்கி வந்து என் டீம்மேட்டை வந்து ஈஸியாக டவுன் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்துருவான். அவன் டக்குன்னு இங்கே பார்த்தா கவர் போட்டு வால் போட்டு நிற்கிறான். டக்குன்னு போய் உள்ளே அழுத்துனா ஏதோ ஒரு பக்கம் தெரியல கீழே இறங்கி ஓடுதுங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக. டக்குன்னு மேலே போய் முடிச்சுட்டுலாம் தான் என்னோடய டீம்மேட்டை அவனை முடிச்சுட்ருப்பான். சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கை கட்டினது வாய் கட்டலையே. சரி ஓகே நம்ம எவ்வளோ கில் அடிக்கிறோம், ஒரு கில்லு தான் டீம்மேட்டை கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசா எவ்வளோ மனசு நல்ல மனசு பார்த்தீங்களா. பெரிய மனசு பண்ணி விட்டாச்சு டீம்மேட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஓட்டி வரும். டக்குன்னு ஈஸியாக அடித்து டவுன் பண்ணிவிட்டு பார்த்தா லிமிட்ரி போட்டுருவான். அதுக்கு ஒரு ஸ்கேலர் போட்டு இங்கிட்ட ஒருத்தர் பார்த்தா டக்குன்னு இங்கிட்ட ஒருத்தர் ரிவே பண்ண போகிறான். அவனை ஒரு டவுன் பண்ணிட்டு இங்கே ஏற்கனவே ஸ்கேலர் போட்டோம்ல அவனை முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் இங்கிட்ட திரும்பி பார்த்தோம்னா எங்கடா எவனாச்சும் வந்திருக்கானா அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு வால் போட்டுன்ட்டு தான். சரி அவன் தெரிவான்னு பார்த்தா அவனை வந்து நம்ம டீமேட்டை முடிச்சிடுவான். இங்கே ஒருத்தன் ஓடி இருந்தான் ரிவே பண்ண அவனை டவுன் பண்ணான். இனிமே பின்னாடி இருந்து அடிச்சிட்டான் நம்மளை. அடடா என்னடா அடிக்கிறான்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த சின்ன கேப்பில் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா அடி வாங்கி மிதி வாங்கி டவுன் பண்ணால் இனிமே அதை ஓசி கீழே எடுத்துகிட்டு அவன் பாட்டில் போகிறான் பாருங்க. கார் கேரக்டர் வந்துன்னா அடிக்க முடியாது அவனை. எப்படி போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா. லாலே லால லாலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போய்ட்டுருக்கா. சரி என்னது கை கட்டினது வாய் கட்டல என்ன பண்ண. சரி ஓகே அடுத்தவனையாச்சும் பார்த்து அடிப்போம்னு சொல்லிட்டு இங்கே டவுன் பண்ணியிருந்தா இனிமேல் நம்ம டீமோட ஓசி கீழே போட்டுருவான். இப்போ இங்கே பாருங்கள் டக்குன்னு ஒருத்தன் ஈஸியாக அடிச்சு விட்டுருவான். டக்குன்னு வால் போட்டு இப்படி எப்படி காப்பாற்றலாம் பார்த்தீங்களா. அவன் டீமேட் இந்த மாதிரி இருக்கணும். டீமேட் ஒவ்வொரு டீமேட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கிட்டு ஒருத்தன் ஓடி இருப்பான் அவனுக்கு சரியான ஷாட்டு. அப்புறம் இங்கே ஒரு இடத்த மட்டுமே நீங்கள் பார்த்து அடிக்கக்கூடாது. எங்கெங்கே எனிமி இருக்கான் எல்லாத்தையும் நோட் பண்ணி டக்குன்னு இங்கிட்டு 2 புல்லட் இங்கிட்டு 2 புல்லட்டு டக்குன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ புல்லட் அடிக்கிறேன். நம்ம டீமேட்டு இப்போ சோழியை முடிச்சு விட்றான். டீம் க்ளோஸ்னு வரும். இப்போ அவ்வளோ முடிஞ்சிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கடைசி 2 பேர் அதோட கெஞ்சினாங்க. ஒவ்வொரு பசங்களும் அப்போ கெஞ்சிறாங்க. ப்ரோ யோகி ப்ரோ நான் அடிச்சுக்கிறேன் ப்ளீஸ் ப்ரோ சரிடா அடிங்கடா நீங்கள் அடிக்கலைன்னா அப்புறம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு புல்லட்டு வேறு இல்லை ஏகே புல்லட்டு வேறு இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏறாமோனே நான் வாங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஓடுறான். லெவல் 4 வெஸ்ட்டு போட்டிருந்தான். ஸ்டார்டிங்கில் என்னால் டேமேஜே பண்ண முடியல. இப்போ பாருங்கள் 22 20 19 போயிட்டுருக்கு ஏகே. இன்னும் எவ்வளோ லாங்கிலேருந்து அடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் ஈஸியாக அடிச்சிடும். இப்போ சரி அவங்க 2 பேரையும் விட்டுருந்தோம்னா ஈஸியாக 1v2v4 கூட பண்ணுற பிளேயர் கூட இருக்காங்க. நல்லா விளையாடுற பிளேயர் கூட இருக்காங்க. எப்போவுமே கில்லுக்காண்டி நம்ம விட்டுறக்கூடாது. எப்பவுமே பூயா மட்டும்தாங்க நம்மளுக்கு முக்கியமாக. எப்பவும் சரி பூயா மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ கரெக்டாக அவனை முடிச்சுட்டு வந்து டக்குன்னு இங்கே பார்த்தேன் என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா இந்த பக்கம் இருந்தான் மூலையில். நான் கரெக்டாக பார்த்துட்டேன். என் டீம்மேட் சொல்கிறத பார்த்துட்டேன். இங்கிட்டு தான் இருந்தான். டக்குன்னு பார்த்தா என் டீம்மேட் ஏறி போனான். பார்த்துட்டு போய் ஈஸியாக போய் அடிச்சிருவான் அப்படின்னு நினச்சிருந்தா டக்குன்னு வாழை போட்டான். என்னை அடிக்க விடாத அளவுக்கு டக்குன்னு போய் உள்ளே போய் அவனை முடிச்சிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி